Hello everyone. So நம்ம இப்போ வந்து CSAT 2011 கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அண்ட் CSAT 2011 பார்த்தீங்க அப்படின்னா it was the first year. CSAT was introduced as a separate paper in UPSC preliminary civil services exam. அண்ட் ஸோ அந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற நிறைய கொஷின்ஸ் வந்து அப்போ பார்க்க முடியாது. அண்ட் அப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருந்த சில கொஷின்ஸ் இப்போ கிடையாது. ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த பஞ்சாக குரூப்பாக கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க, அந்த பேசேஜை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஸோ 2 or 3 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி 4-5 பேசேஜஸ் வரும். அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கொஷின்ஸ் லைக் 5 to 6 கொஷின்ஸ் ஆர் சம்டைம்ஸ் 8 கொஷின்ஸ் வந்து ஸோ ட்ரான்ஸ்லேஷன் எல்லாம் வரும். ஓகே, ஸோ தே வில் ஜஸ்ட் செக் உங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் த தேர்ட் செட் இஸ் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங் பார்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஸோ யூ வில் ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் எதை நீங்கள் எழுதினீங்கன்னாலும் கரெக்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் லேட்டர் தே ரிமூவ் இட் ஆஃப்டர் பிகேம் அ குவாலிஃபைங் பேப்பர். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 2011 CSAT கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ வில் பி seeing mostly our reading quantitative aptitude and reasoning ability part. So reading comprehension வந்து நம்ம பார்க்க மாட்டோம். And அந்த part வந்து so the key will be official UPSC key will be shared along with the question paper. So அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். So only the part which requires explanation will be taken in this video. Okay, so let's go to the class. So அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா reasoning and குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பேஸ்டாக இருக்கிற கொஷின்ஸ் வந்து 36 கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெசிஷன் மேக்கிங் ஒரு 6 கொஷின்ஸ், இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்ணுற நான் ட்ரான்ஸ்லேட்டட் வெறும் இங்கிலீஷில் மட்டும் இருக்கிற ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஒரு 6 to 8 கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட் வந்து கம்மியாக இருக்கும். அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து அதிகமாக. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் only some students can participate. Okay, so இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து it is a statement and conclusion based question. Okay, so ஒரு 2-3 statements கொடுத்துருப்பாங்க and they will give 2 or 3 conclusions or 4 conclusions. so அந்த statements-ஐ பேஸ் பண்ணி நம்ம வந்து we have to arrive at the conclusions. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க and இதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இஸ் வென் டயக்ராம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா only students can participate in the race. ஸோ இப்போ only students can participate in the race அப்படின்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த லார்ஜ் நம்பர். ஓகே, அதில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே, ஸோ ரேஸ் அப்படிங்கிற சர்க்கிள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற சர்க்கிளுக்கு உள்ளே வரணும். ஓகே, ஸோ ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் பார்ட்டிசிபேட் இன் த ரேஸ். ஓகே, அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த ரேஸ் ஆர் கேர்ள்ஸ். ஓகே, சம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த ரேஸ் ஆர் கேர்ள்ஸ். ஓகே, ஸோ இப்போ கேர்ள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஓகே, பட் இந்த மாதிரி கர்வ் வரும்போது ஸோ இட் இஸ் பெட்டர் ரெண்டையும் சேர்த்து ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போது இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு டயக்ராம் வருது பெட்டர். ஸோ கேர்ள்ஸ் அவுட் சைட் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் the girls who are also students can participate in the race. Okay, so some participants in the race are girls na, so not all girls are participants and not all participants are girls. Okay, so அதை வந்து நம்ம establish பண்ணிடணும். So girls who are students can participate in the race. Okay, all girl participants in the race are invited for coaching. Okay, so இந்த இடத்துல all participants are invited for coaching அப்படின்னா கிடையாது. Okay, so some participants are invited for coaching, but if they are girls they are definitely invited. ஸோ பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் கோச்சிங்க்கு கூப்பிடுவாங்க. பட் இஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த ரேஸ் ஆர் கேர்ள்ஸ் தே ஆர் டெஃபினெட்லி இன்வைட்டட் ஃபார் கோச்சிங். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வந்து யார் வந்து டெஃபினெட்லி இன்வைட்டட் ஃபார் கோச்சிங்னா இந்த கேர்ள்ஸ். ஏன்னா இங்கே பாருங்க, ஸோ இந்த பிளாக்ல ஷேட் ஆகிருக்கிற ஏரியா வந்து கேர்ள்ஸாகவும் இருக்காங்க, பார்ட்டிசிபெண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஸோ அதனால் கேர்ள்ஸாக இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, ரேஸில் இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ தே ஆர் இன்வைட்டட் ஃபார் கோச்சிங். ஓகே, ஸோ திஸ் பார்ட் இஸ் ஃபார் கோச்சிங்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கொடுத்துருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸ் அந்த வென் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். ஓகே. ஸோ இப்போ வந்து வில் கோ டு தி கன்க்ளூஷன்ஸ். ஓகே. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கன்க்ளூஷன்ஸ் கேன் பி ட்ரான் ஃப்ரம் த அபோவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் கோச்சிங். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் கோச்சிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ இவங்க தான் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். பட் கோச்சிங்க்கு இன்வைட் பண்ணது ஒரு ரொம்ப சின்ன பார்ட். ஓகே. ஸோ டெஃபினெட்லி ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இன்வைட்டட் ஃபார் கோச்சிங். ஏன்னா ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணுமே தவிர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா அவங்க கோச்சிங்க்கு இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. ஸோ செகண்ட் கன்க்ளூஷனில் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ரேஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ரேஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து அந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸை தவிர வேற யாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அப்போ ஆப்வியஸாக அந்த ரேஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸை தான் இருப்பாங்க. இங்கே பாருங்க, ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ரேஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரேஸ் அப்படிங்கிற அந்த சர்க்கிளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கிள்குள்ளே வருது. அப்போ டெஃபினட்டாக ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ரேஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து இந்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இது நீங்கள் யூனிவர்சலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வரணும். ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னா, ஓகே, ஏ மட்டும்தான் பி ஆக முடியும் அப்படின்னா இட் வில் கம் டு த கன்க்ளூஷன் ஆல் ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னா ஆல் பி இஸ் ஏ. ஓகேங்களா? ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னா ஆல் பி இஸ் ஏ. ஓகே. ஸோ இது நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே. இங்கே பாருங்க, ஏ மட்டும்தான் பியா இருக்க முடியும். ஓகே. ஒன்லி ஏ கேன் பி பி. ஓகே. ஸோ நத்திங் அதர் தேன் ஏ கேன் பி பி. அப்போ டெஃபினட்டாக ஆல் பி இஸ் ஏ தானே. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம வந்து ஆன்சர் இது பண்ணலாம். ஓகே. ஏ வந்து ராங், பி இஸ் கரெக்ட். இங்கே வந்து 1 and 2, 2 and 3 அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. Okay, so we have established B is correct. Okay, so obviously this is the answer, but still we will go. On the third conclusion check பண்ணிக்கலாம். All participants in the race are invited for coaching. கிடையாது. Okay, so அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனால் கன்க்ளூசிவா அது 100% ட்ரூவா அப்படின்னா நமக்கு அதுக்கு சஃபிஷியன்ட் டேட்டா கிடையாது. ஓகேங்களா? ஸோ சஃபிஷியன்ட் டேட்டா கிடையாதுனால ஸோ ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ரேஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் கோச்சிங்னா தெரியாது. ஸோ 100% ஷுவராக இருந்தால் தான் நீங்கள் கன்க்ளூஷன் இது பண்ணணும். பட் இந்த இடத்துல ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் பீயிங் இன்வைட்டட் ஃபார் ரேஸ் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படியே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சுன்னா எஸ் இட் இஸ் பாசிபிள். அந்த இடத்துல இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. பட் இந்த இடத்துல ஒரு கன்க்ளூசிவான ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ 100% ட்ரூவா அப்படின்னா கிடையாது. ஓகே. ஸோ சி இஸ் ராங், டி நன் ஆஃப் த கிடையாது, ஏன்னா வி ஹேவ் பி. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஐ மீன் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் இந்த மாதிரி வரல, பட் ப்ரீவியஸ் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. ஓகே. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. அவங்க எதை கேட்பாங்க அப்படின்னா, ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் பேராக எடுக்கணும். ஸோ கோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் 1 and 3, 1 and 2 அப்படின்னு இருக்கும். ஓகே. ஸோ நம்ம எடுக்கிற பேர் வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்கணும். இல்லை, அதாவது போத் ஷுட் பி ஃபால்ஸ். ஓகே. ஸோ ஒன்று வந்துச்சுன்னா 2 ஒரு கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்குது, இல்லை ரெண்டுமே ட்ரூவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் இண்டியன்ஸ் கேன் பி தமிழ்ஸ் கேன் பி இண்டியன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். பட் ஆல் இண்டியன்ஸ் ஆர் தமிழ்ஸ் அப்படின்னா இட் இஸ் ராங். ஆல் தமிழ்ஸ் ஆர் இண்டியன்ஸ்னா இட் இஸ் ராங், பிகாஸ் ஸ்ரீலங்காவில் தமிழ் சொல்லணும், மற்ற இதில். ஓகே. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று கரெக்டாக, ரெண்டுமே கரெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே. ஸோ அந்த மாதிரி. ஓகே. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் 2 statements consists of 4 statements. 2 items consist of 4 statements. Of these 4 statements, 2 cannot both be true. ஓகே. ரெண்டுமே ட்ரூவாக இருக்க முடியாது. ஓகே. பட் both can be false. ஓகே. ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கலாம். Study the statements carefully and identify the 2 that satisfy the above conditions. Okay. So first statement, all animals are carnivores. Okay. So all animals
ஓகே, ஆல் அனிமல்ஸ் ஆர் கார்னிவர்ஸ். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் தான் கார்னிவர்ஸ்குள்ள வரும். ஓகே, ஆல் அனிமல்ஸ் ஆர் கார்னிவர்ஸ். ஸோ திஸ் இஸ் கோட் 1. ஓகே, ஆல் அனிமல்ஸ் ஆர் கார்னிவர்ஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சம் அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவர்ஸ். ஓகே, சம் அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவர்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபோக்கஸ் வந்து இந்த இடத்துல, ஏன்னா சம் அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவர்ஸ். ஓகேங்களா, சம் அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவர்ஸ். ஓகே, இங்க ஆல் அனிமல்ஸ் ஆர் கார்னிவர்ஸ் அப்படிங்கும்போது ஸோ வி ஆர் டேக்கிங் திஸ் பார்ட், ஆல் அனிமல்ஸ் ஆர் கார்னிவர்ஸ். ஓகே, தேர்ட், அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவர்ஸ். ஸோ அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவர்ஸ். ஓகே, ஸோ அனிமல்ஸ் வேற, ஸோ நோ ஏ இஸ் பி அந்த மாதிரி. அண்ட் ஃபோர்த், some animals are carnivores. Okay, some animals are carnivores. Okay, so diagram 4 and 2 பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அந்த the focus area is different. Okay, so செகண்டில் பார்த்தீங்கன்னா some animals are not carnivores, carnivores இல்லாத அனிமல்ஸ். ஓகே, வெளியே இருக்கிறது. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டுமே merge ஆகுது. ஓகே, இன்டர்செக்ஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து இன்டர்செக்ஷன், இது வந்து அந்த ஏ டேஷ்னு போடுவோம்ல, ஸோ அந்த பாக்ஸுக்கு வெளியே இருக்கிறது. ஓகே, நாட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தே ஷுட் பி ஃபால்ஸ். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 1 and 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்துங்க. ஓகே, ஸோ ஆல் அனிமல்ஸ் ஆர் கார்னிவர்ஸ், அனிமல்ஸ் ஆர் நாட் கார்னிவர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குங்களா. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் கார்ஸ் ஆர் 4-wheelers, நோ கார் இஸ் 4-wheeler. ரெண்டுமே கான்ட்ராடிக்டரியா இருக்கு. ஓகேங்களா, ஸோ போத் ட்ரூவா இருக்க முடியாது. ஓகே, ஆல் கார்ஸ் ஹேவ் 4-wheelers அப்படின்னா ஆல் கார்ஸ் ஹேவ் 4-wheelers அடுத்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கலாம். ஓகேங்களா, இல்லை ஆல் கார்ஸ் ஆர் 4-wheelers, ஆல் வெஹிக்கிள்ஸ் இன் மாருதி ஆர் கார்ஸ், ஆல் வெஹிக்கிள்ஸ் இன் மாருதி ஹேவ் 4-wheelers அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ வி கேன் கன்க்ளூட் ஸோ ரெண்டுமே ட்ரூ அப்படின்ற அதுலேருந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே ஆல் கார்ஸ் ஆர் 4-wheelers, ஆல் மாருதி, ஆல் வெஹிக்கிள்ஸ் இன் மாருதி ஆர் கார்ஸ், நோ வெஹிக்கிள் இன் மாருதி இஸ் 4-wheeler அப்படின்னா வந்து அது கான்ட்ராடிக்டரி ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டு அதில் எந்த ரெண்டு பேர் எடுத்தீங்கனாலுமே வந்து ட்ரூவாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ அப்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 1 and 3. ஓகே, ஸோ 1 and 3 வந்து ஸோ போத் cannot be true. Okay, இந்த both cannot be true. ஓகேங்களா, ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 3. ஓகே, both cannot be true. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ சேம் அந்த மேலே இருக்கிறது. ஸோ அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஸோ both cannot be true அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ அகெயின் நம்ம வந்து அந்த given statements வச்சு ஸோ we can first draw the Venn diagrams. Okay, so first, all trains are run by diesel engines. Okay, so trains and all trains are run by diesel engines. Okay, so all trains are run by diesel engines. Okay. Second, some trains are run by diesel engines. Okay, some trains are run by diesel engines. Third, no train is run by diesel engine. Okay, no train is run by diesel engine. Fourth, some trains are not run by diesel engines. Some trains are not run by diesel engines. Okay, so இங்கேயும் again the same. நமக்கு வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து சிமிலராக இருக்கலாம், பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, some trains are run by diesel engines. So the stress is on the area which overlaps. Okay, so on the intersection. Okay, T intersection D. Okay, some trains are run by diesel engines. Okay, இங்க பார்த்தீங்கன்னா some trains are not run by diesel engines. So அது merge ஆகாத ஏரியா. Okay, so the merge ஆகாத ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அகெயின் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஆஃப் தீஸ் ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ் 2 cannot both be true. ஓகே, ஸோ இதுக்கு முன்னால் பார்த்த அதே இதுதான். ஸோ விச் cannot be both be trueனா
ஸோ ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் ரன் பை டீசல் என்ஜின்ஸ் அண்ட் நோ ட்ரெயின் இஸ் ரன் பை டீசல். ரெண்டுமே கான்ட்ராடிக்டரி. ரெண்டுமே ட்ரூவாக இருக்க முடியாது. ஓகே, ஸோ 1 and 3. ஓகே, போத் ஆர் கான்ட்ராடிக்டரி 1 and 3. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி 1 and 3. ஸோ இதுக்கு முன்னால் வந்து ஆப்ஷன் ஏ 1 and 3, இங்கே வந்து ஆப்ஷன் சி 1 and 3. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரே பேட்டர்னில் நெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ next question. So consider the 4 age pyramids so given below A, B, C and D representing 4 different countries. Okay, நம்ம வந்து அந்த ஏஜ் பிரமிட்ஸ்ல தெரியும். ஸோ இனிஷியலாக வந்து இட் வில் பி லைக் ஸோ டெவலப்பிங் கண்ட்ரியில் ஸோ தெர் வில் பி ஹை மார்டாலிட்டி, ஸோ ஹை பர்த் ரேட், ஹை டெத் ரேட் இருக்கும். ஓகே, ஸோ அண்டர் டெவலப் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இட் வில் ஆல்மோஸ்ட் பி அந்த கொஞ்சம் பிரமிடல் ஷேப் மாறும். அதுக்கப்புறம் அந்த பெல்ட் கர்வாக மாறும். ஓகே, அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ ஜியாகிரபியில், ஹியூமன் ஜியாகிரபியில் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஜ் செக்ஸ் பிரமிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் அ டிக்ளைனிங் பாப்புலேஷன். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்ஸ் அ டிக்ளைனிங் பாப்புலேஷன் அப்படின்னா, ஸோ டிக்ளைனிங் பாப்புலேஷன் அப்படின்னா வந்து ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் த பர்த் ரேட் ஷுட் ரெடியூஸ். ஸோ அட்வான்ஸ்ட் எக்கனாமிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிகாஸ் ஆஃப் த அவர்ஷன் டு நியூ ஹேவிங் சில்ட்ரன், ஸோ தேர் இஸ் அ டிக்ளைனிங் பாப்புலேஷன். குறிப்பாக ஜப்பான், நிறைய வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அந்த இதெல்லாம். ஓகே, ஸோ டிக்ளைனிங் பாப்புலேஷன் அப்படின்னா வந்து ஸோ யங்கர் ஜென்ரேஷனோட நம்பர்ஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது நியூ கிட்ஸ் பீயிங் பார்ன் வந்து கம்மியாகும், அது பர்த் ரேட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏஜ் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஸோ இது வந்து வெர்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஏஜ் ஓட அந்த ஸ்கேலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 0வாக இருக்கும், இங்கே வந்து லைக் 70, 80 சம்திங் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ டிக்ளைனிங் பாப்புலேஷனா பிறக்கிறவங்க கம்மியாக இருக்காங்க. ஸோ யங்கர் பாப்புலேஷன் இஸ் ஸ்மால். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம அந்த கிராஃபோட இல்லை ஏஜ்னு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா ஸோ நியூ பார்ன்ஸ் ஆர் லெஸ் அப்படின்னா ஸோ இந்த இடம் பாருங்க. ஓகே, ஸோ when நியூ பார்ன்ஸ் ஆர் லெஸ், ஓகே, ஸோ இவங்க தானே மேலே ப்ரொஜெக்ட் ஆவாங்க. ஸோ இது தானே ஐ மீன் புதுசாக பிறக்கிறவங்க கம்மியாகிட்டே வராங்க அப்படின்னு வந்து பாப்புலேஷன் வந்து ஆப்வியஸாக டிக்ளைன் ஆகும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் சி. ஓகே, இந்த டிக்ளைனிங் பாப்புலேஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 2 கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிராஃப்லேருந்து கன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பை சார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த பர்சன்டேஜஸோட டோட்டல் வந்து 100 இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா? அண்ட் இது சம்பந்தமான கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நோட் பண்ணிக்கணும். இஃப் த டோட்டல் இஸ் 100%, ஸோ இந்த சார்ட் வந்து 360 degrees இருக்கும். ஸோ இந்த ரெண்டும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம ப்ரொபோர்ஷன் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ 100% 360 degrees இருக்குது அப்படின்னா வந்து ஸோ ஒரு பர்சன் வந்து 3.6 degrees. ஸோ சம்டைம்ஸ் கேல்குலேஷன் ஈஸி பண்ணுறது ஸோ 120% அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து 1% வந்து 3 degrees. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள், இதை பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி 2 இதுதான் அந்த குரூப் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி 2 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகே, the following pie chart shows the breakup of disease categories recorded in the patients from 2 towns, town A and town B. So pie charts plot the disease categories as percentage of the total number of patients. So based on this answer the 2 items that follow the charts. Okay, so இதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். Okay, so first question, which of the 2 towns has the highest number of persons with diabetes? Okay, so which of the 2 towns has the highest number of persons with diabetes? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கோம்னா அப்சல்யூட் நம்பர்ஸ் கொடுக்கவே இல்லை. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க. ஸோ டயபெட்டிஸ் 18% இன் டவுன் ஏ, அதே இங்கே பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் இஸ் 24% இன் டவுன் பி. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டவுனில் பாப்புலேஷன் இஸ் லெட்ஸ் சே 1 lakh. ஓகே, ஸோ இந்த டவுனில் பாப்புலேஷன் இஸ் லெட் அஸ் சே 50,000. ஓகே, 1 lakh பாப்புலேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸோ 18,000 persons will have diabetes. இங்கே 50,000 இருந்துச்சு அப்படின்னா 12,000 people will have diabetes. பட் இந்த பாப்புலேஷன் வந்து 2 lakh இருக்கு. ஓகே, ஸோ பாப்புலேஷன் இஸ் அரௌண்ட் 2 lakhs அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the people with diabetes will be
48,000. Okay, the people with diabetes will be 48,000. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து we don't have the absolute number. Okay, அவங்க கேட்டிருக்கிறது ஹையர் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே, ஸோ அப்சல்யூட் நம்பர் கேட்டிருக்காங்க, பட் எந்த டவுன்ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற டேட்டா நம்ம கேட்டு கிடையாது. ஸோ we cannot draw any inference. பர்சன்டேஜ் வேற, அப்சல்யூட் நம்பர்ஸ் வேற. ஓகே, பை பர்சன்டேஜ் டவுன் பில highest percentage of persons in town B have diabetes. Okay, but absolute numbers அப்படின்னா நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த டவுன்ஸோட பாப்புலேஷன் வந்து we are not aware of it. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். What can we say about the persons with more than one disease from the graph? Okay, what can we say about the persons with more than one disease? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 100 பர்சன்ஸ் கிட்ட சர்வே எடுக்கிறாங்கன்னு வைங்க, எல்லாத்துக்கும் ஒரே டிசீஸ் தான் இருக்குன்னா 100 டோட்டல் வரும். ஓகே, டோட்டலாக 100% ஆர் அஃபெக்டட் பை டிசீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு பர்சன் வந்து எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஒபிசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அது 101 ஆகிடும். ஓகே, கவுண்ட் பண்ணுவோம் நம்பர் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ணுவோம் 101 வரும். இன்னொரு பர்சன் வந்து எனக்கு ஒபிசிட்டியும் ஹார்ட் டிசீஸும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 102 ஆகிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது பர்சன்டேஜ் 100 வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஃபைன், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டிசீஸ் தான் இருக்கு. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே ஒரு கொஞ்சம் பர்சன்ஸ் வந்து 2 டிசீஸ் சொல்றாங்க, பட் அதை கிளாஸிஃபை பண்ணி நம்ம தனித்தனியாக பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாக 100 தாண்டிடும்ல. ஓகே, ஸோ அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா இங்கே வந்து பர்சன்ஸ் வித் மோர் தேன் ஒன் டிசீஸ் இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்ம டோட்டல் போட்டோம் அப்படின்னா 100 வந்துச்சு அப்படின்னா யாருக்குமே 2 டிசீஸ் கிடையாது. பட் 100 தாண்டிச்சு அப்படின்னா டெஃபினட்டா வந்து சில பேருக்கு 2 டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ லெட் அஸ் செக். ஸோ இங்க பாருங்க, ஸோ இந்த நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ ஒபிசிட்டி இஸ் 34% இன் டவுன் ஏ, ஹார்ட் டிசீஸ் இஸ் 22%, பிபி இஸ் 13, diabetes 18, others is 13. ஓகே, ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்ணால் ஸோ 22 plus 18 is 40, 34 plus 13 வந்து 47, 47 plus 13 வந்து 60, ஸோ 100 வருது. ஓகே, ஸோ டவுன் ஏல பீப்புள் டு நாட் ஹேவ் 2 டிசீசஸ். ஓகே, டவுன் ஏல பீப்புள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டிசீஸ் தான் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கம் டு டவுன் பி. ஸோ அதர்ஸ் 20, ஹார்ட் டிசீஸ் 30, ஸோ டயபெட்டிஸ் 24, பிபி 19, இது 28. ஓகேங்களா? ஸோ இதை டோட்டல் பண்ணலாம். ஸோ இது 50 வருது, அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 24 + 19 is 43, 43 + 28 is 53, 63, 71. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 121% வரும். ஓகே, அதாவது 100 தாண்டிடுச்சு. ஓகே, இப்போ ஆப்வியஸாக சில பேர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 21 பேர், மீனிங் மேக்ஸிமம் சில பேர் 3 டிசீஸ் கூட சொல்லியிருக்கலாம். ஓகே, ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் ஒருத்தங்களுக்காவது வந்து ஒரு டிசீஸ்க்கு மேலே இருக்கு. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒருத்தங்களுக்காவது ஒரு டிசீஸ் மேலே இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் தேர் ஆர் லைக்லி டு பி பர்சன்ஸ் வித் மோர் தேன் ஒன் டிசீஸ் இன் டவுன் பி. ஓகேங்களா? ஸோ மோர் தேன் ஒன் டிசீஸ் வந்து டவுன் பியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே, ஸோ நீங்கள் டோட்டல் போட்டீங்க அப்படின்னா 100% வந்துச்சு அப்படின்னா ஸோ யா தேர் இஸ் நோ ஓவர்லேப். ஓகேங்களா? பட் 100க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா தேர் இஸ் அ டெஃபினட் ஓவர்லேப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் த ஃபாலோயிங் வெலாசிட்டி டைம் கிராஃப். ஓகே, வெலாசிட்டி டைம் கிராஃப். ஸோ பேசிக்காக வந்து வெலாசிட்டி அண்ட் டைம் கிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற அந்த கிராஃப்ல இருக்கிற கர்வ் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, ஸோ அது வந்து வெலாசிட்டி வித் டைம் பிளாட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா வாட் வி கெட் இஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, இதை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா வி கெட் ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ பேசிக்கலாக டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் கொடுத்துருப்பாங்க, பட் இங்கே ஸ்பீட் இஸ் given as velocity into time. ஓகே, ஸோ பேசிக்கலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஏரியா அண்டர் த கர்வ் தான் வந்து உங்களுக்கு அந்த மல்டிபிள் பண்ணுறது. லீனியராக இருந்தாலும் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் இப்போ ட்ரெயின் பி பார்த்தீங்கன்னா லீனியராக இல்லாமல் கர்வாக இருக்குது. ஸோ கர்வாக இருக்குன்னா அந்த ஏரியா, பட் அந்த லைனுக்கு கீழே இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து டிஸ்டன்ஸ் கவர்ட். ஓகேங்களா? ஸோ
கொஸ்டின் என்ன கொடுத்தாங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் வெலாசிட்டி டைம் கிராஃப் which shows two trains starting simultaneously on parallel tracks. So with reference to the above graph, which one of the following statements is not correct? ஸோ யூபிஎஸ்சியில் ஒரு ரொம்ப ஒரு ஃபேவரான விஷயம் நாட் கரெக்டாக நாட்டை வந்து டார்க்காக போல்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நாட் கரெக்ட். ஓகே, ஸோ ட்ரெயின் பி ஹேஸ் இனிஷியல் ஆக்சலரேஷன் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ட்ரெயின் ஏ. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்ன? ஸோ சிம்பிளாக சொன்னால் வேரியேஷன் ஆஃப் வெலாசிட்டி வித் டைம். ஸோ வெலாசிட்டி பை டைம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இனிஷியல் ஆக்சலரேஷன் ஆஃப் ட்ரெயின் பி அதிகமாக. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ சேம் டைமுக்கு எது அதிகமாக இருக்குது? ட்ரெயின் பியோட பிளாட் வந்து அதிகமாக இருக்கா? ஓகே, ஸோ அப்போ வெலாசிட்டிங்க நியூமரேட்டரில் வரும். ஓகே, அப்போ நியூமரேட்டரில் வர ஒரு வேல்யூ, டினாமினேட்டரில் வர்றது ட்ரெயின் ஏ ட்ரெயின் பி ரெண்டுக்குமே காமன் தான். ஓகேங்களா, பட் நியூமரேட்டரில் ஒரு வேல்யூ அதிகமாக இருக்குன்னா ஆப்வியஸாக அந்த ஃபைனல் வேல்யூ அதிகமாக தானே இருக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பி வந்து இந்த பாயிண்ட் படி இட் இஸ் கிரேட்டர் தேன் ஏ. ஓகேங்களா, அப்போ நியூமரேட்டரில் அது வரும். ஓகே, அப்போ நியூமரேட்டரில் அது வருதுன்னா கண்டிப்பாக ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும். ட்ரெயின் பி ஹாஸ் இனிஷியல் ஆக்சலரேஷன் தட் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் ட்ரெயின் ஏ. எஸ், இட் இஸ் கரெக்ட். ஸோ ட்ரெயின் பி இஸ் ஃபாஸ்டர் தேன் ட்ரெயின் ஏ அட் ஆல் டைம்ஸ் அப்படின்னா எஸ், இங்கே 0 to t வரைக்குமே வந்து ட்ரெயின் பி இஸ் ஆப்வியஸ்லி ஃபாஸ்டர். ஏன்னா அதோட வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த லாஸ்ட்ல தான் மர்ஜ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஆப்வியஸாக ஃபாஸ்டாக தான் இருக்கு. போத் ட்ரெயின்ஸ் ஹேவ் த சேம் வெலாசிட்டி அட் டைம் t0. எஸ், 0லையும் t0லையும் ரெண்டுக்குமே சேம் வெலாசிட்டி. ஓகேங்களா, டி பார்த்தீங்கன்னா போத் ட்ரெயின்ஸ் ட்ராவல் த சேம் டிஸ்டன்ஸ் இன் டைம் t0 யூனிட்ஸ் அப்படின்னா அங்கே தான் தப்பு. ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்க்கணும், அந்த கர்வுக்கு கீழே இருக்கிற ஏரியா. ஸோ இங்கே பாருங்க, ட்ரெயின் ஏவோட ஏரியா இந்த ரெட்ல இருக்கு, பட் ட்ரெயின் பியோட ஏரியா இதுவும் சேரும்ல, அந்த கிரீன்ல இருக்கிறதையும் சேர்த்து. ஸோ ரெட் பிளஸ் கிரீன் தான் வந்து ட்ரெயின் பி. ஸோ ஆப்வியஸா ட்ரெயின் பியோட ஏரியா வந்து அதிகமாக இருக்கு. ஓகே, அப்போ போத் ட்ரெயின்ஸ் டு நாட் டிராவல் த சேம் டிஸ்டன்ஸ். ட்ரெயின் பி, so distance of train B is greater than distance of train A. So distance of train B is greater than the distance of train A. Okay, so answer is option D. Okay, next. So இந்த மாதிரி graph based questions அப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். Okay, so நிறைய graph based questions பார்க்கலாம். Okay, so consider the following distance time graph. So the graph shows 3 athletes A, B and C running side by side for 30 km race. Okay, so இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கன்க்ளூஷன்ஸ் இருக்கணும். Okay, with reference to the above graph, consider the following statements. The race was won by A. Okay, so winning அப்படின்னா என்ன? Winning அப்படின்னா so he reaches the maximum distance in less time. Okay, ஸோ இங்கே ரேஸ் வந்து 30 கிலோமீட்டர், ஏன்னா அதோட நம்ம கிராஃப் நின்றுச்சு. ஸோ 30 கிலோமீட்டர் ரீச் பண்ணுறாங்க. ஓகே, பட் யார் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான வின்னர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணால் கம்மியான டைமில் ரீச் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஏ வந்து கம்மியான டைமில் ரீச் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ பிஎன்சி அதுக்கப்புறம் தான் ரீச் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரேஸ் வாஸ் 1 by ஏவா? எஸ், இட் வாஸ் 1 by ஏ. ஏ தான் வின் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட், பி வாஸ் அஹெட் ஆஃப் ஏ அப் டு 25 கிலோமீட்டர் மார்க். B was ahead of A up to 25 kilometer mark அப்படின்னா ஸோ இங்கே பாருங்க, ஸோ இப்போ 10 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ 10 கிலோமீட்டரை B வந்து இந்த டைம்ல கம்மியான டைம்ல கவர் பண்ணிட்டாரு கம்பேர் டு A. ஓகேங்களா, அப்போ கண்டிப்பா B தானே முன்னால போயிருக்கணும், ஏன்னா அவர் கம்ப்ளீட் பண்ண டைம் வந்து கம்மி 10 கிலோமீட்டர்ஸ். ஸோ 25 கிலோமீட்டர் பாருங்க, 25 கிலோமீட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பி வந்து அஹெட் ஆஃப் ஏ தான். ஓகேங்களா, ஸோ 25 கிலோமீட்டர், ஏன்னா 25th கிலோமீட்டரை கூட பி வந்து கம்மியான டைம்ல தான் கவர் பண்ணியிருக்காரு. ஸோ கரெக்ட், அப் டு 25 கிலோமீட்டர் மார்க் வரைக்கும் பி வந்து he was ahead of A. கரெக்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா C ran very slowly from the beginning. ஓகே, C ran very slowly from the beginning. சி பார்த்தீங்கன்னா பிஏ விடவே வந்து கம்மியான டைம் யூஸ் பண்ணிக்கிறார். அப்போ சி ரேன் ஆக்சுவலி ஃபாஸ்ட். ஓகே, த டைம் ஆஃப் சி இஸ் லெஸ் தேன் ஏ அண்ட் பி அப் டு 25 கிலோமீட்டர்ஸ். ஸோ 25 கிலோமீட்டர் வரைக்கும் சி வந்து ஏ அண்ட் பிஏ விட கம்மியான டைம்ல he has covered. ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து சி ரேன் வெரி ஸ்லோலி ஃப்ரம் த பிகினிங் அப்படின்னா நோ, இட் இஸ் ராங். ஏன்னா இங்கே பாருங்க, சியோட கிராஃப் வந்து
ஸோ நம்ம டைமை வச்சு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த பக்கம் டைம் இருக்கு. ஸோ டைமை வச்சு பார்க்கணும். எல்லா பாயிண்ட்லையுமே சி வந்து கம்மியான டைம் தான் கவர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் தட், ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2 only. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 1 and 2 only. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ரீசனிங்ல வரும். ஸோ பசில்ஸ் பேஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்சர்வ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ்க்குள்ள இருக்க என்ன ரிலேஷனோ, ஸோ செகண்ட் பாக்ஸ்க்கும் அதே தான் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2க்கும் 80க்கும் ஒரு ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதே ரிலேஷன் தான் 3க்கும் 120க்கும் அப்ளை ஆகும். 2க்கும் 6க்கும் ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதே ரிலேஷன் தான் 3யும் அந்த கொஷின் மார்க் இருக்கிற பாயிண்ட்டுக்கும் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ ஏன் 2 கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 and 80 அந்த மாதிரி நம்ம அதை மட்டும் வச்சுட்டு இங்க 3 and கொஷின் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ 2 + 78 80யா, இல்லை 2 × 40 80யா, இல்லை 2² × 16 80யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சாரி, 2² × 20 80யா நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து 2 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க வந்து 2 × 40 = 80 இது வருது. 6 × 4 = 24. இதே இது இந்த கிராஃப்ல இங்க வருதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க 2க்கும் 80க்கும் நடுவில் இருக்கிற இது × 40 இருந்துச்சுன்னா 3க்கும் 20க்கும் நடுவில் இருக்கு × 40 இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 3 × 40 120 எஸ் 120. ஸோ அப்போ இப்போ A B C D இருக்குது அப்படின்னா, ஸோ A × 40 = C. ஓகே, ஸோ A × 40 = C. ஓகே, ஸோ அப்போ B × something will be equal to D. ஓகேங்களா? ஸோ B × something will be equal to D. ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இந்த பாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 6 × 4 = 24. ஓகே, நம்ம வந்து B கூட B × 4 = D. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்க வாட் × 4 = 36. ஸோ சம்திங் × 4 பண்ணா 36 வரும். ஓகே, ஸோ அப்போ வாட் × 4 = 36னா 9 × 4 = 36. ஸோ ஆன்சர் இஸ் 9. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருக்கிறது அந்த செகண்ட் டயக்ராம்ல இருக்கிறது கூட சேம் லாஜிக் அப்ளை பண்ணும். ஸோ அதுபடி என்ன ஆன்சர் வருது, ஸோ அதான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், a person goes from A to B always moving to the right and downwards. Okay, so இங்க வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், he always moves to the right and downwards. So reverse எல்லாம் கிடையாது. Okay, right and down. Okay, how many different routes can he adopt? Okay, how many different routes can he adopt? Okay, so இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து, so இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. So A இங்க இருக்கு. So first he can go straight away to B. ஓகேங்களா? So இது வந்து he can just go like this, A to B. Second, so பாதி தூரம் போயிட்டு he can just move like this. Okay, A to B. So this will be like this. Okay, next A is here, B is here. So இப்படி போயிட்டு, so full கீழே போயிட்டு he can reach here. Okay, A to B. Next, ஸோ இது எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகே, இதில் வந்து என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போயிட்டு இப்படி போகலாமா அப்படின்னா நோ, ஏன்னா வந்து யூ கேன் ஒன்லி மூவ் ரைட்னு கொடுத்தணும். ஸோ அப்போ இந்த டைரக்ஷன், இந்த மூவ்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா? அப்போ இந்த மூவ்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ண கூடாது. ஓகே, ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு A B. Okay, so இப்படி ஒரு பாசிபிலிட்டி வரும். நெக்ஸ்ட், சாரி, AB and then so straight இப்படி. ஓகேங்களா?
So there are 6 possibilities. Okay, so 6 ways he can reach A and B just by moving right and down. Okay, right and down மட்டும் தான் மூவ் பண்ணணும். ஸோ அதில் நமக்கு 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, 6 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் கேர்ஃபுல்லாக ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துங்க. ஓகே, ஸோ ஒரு ஃபிக்ஸட் பேட்டர்ன். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்டையராக நான் ரைட் மூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் பிரேக் பண்ணேன், ரைட் அண்ட் டவுன். ஓகே, அந்த நடுவில் பிரேக் பண்ணதை நான் செகண்ட் இதுலேயே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் ரைட்டை பிரேக் பண்ணிட்டு இங்கே பாதி மூவ் பண்ணது, இங்கே ஃபுல்லாக மூவ் பண்ணது. ஓகேங்களா. அண்ட் அடுத்து வந்துங்கன்னா ஃபர்ஸ்டே கீழே டவுன் மூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இங்கேயும் டவுன் மூவ் பண்ணிட்டேன். அண்ட் இதில் ஹாஃப் மூவ்மெண்ட், இங்கே ஃபுல் மூவ்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுல் டவுன். ஓகேங்களா. ஸோ இந்த லைனை வந்து நீங்கள் பேட்டர்னை வந்து காமனாக வச்சுக்கணும். ஓகே, ஸோ இந்த அதை அந்த யூனிஃபார்மிட்டி கொண்டு வந்துட்டீங்கன்னாவே வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம நார்மலாக கவுண்ட் பண்ணலாம். ஸோ கவுண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. பட் இதில் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து we can use that formula. பட் இதுல கம்ப்ளீட் ஆகல. ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம let us assume this is completed. ஓகேங்களா. இது கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்னா ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து n into n plus 2 into 2n plus 1 divided by 8. ஸோ இங்க n என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ். இங்க வந்து 1 2 3 4 4 ரோஸ் இருக்கு. ஸோ 4, ஸோ n equal to 4, n equal to 4. ஸோ 1 2 3 4. ஸோ ஆன்சர் வந்து 4 into 4 plus 2 into 2 into 4 plus 1 divided by 8. Okay, so 4 into 6 into 9 divided by 8. So cancel பண்ணோம்னா we get 27. Okay, பட் இது வந்து ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஓகே, பட் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸோ we don't have the lines. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இதை அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கவுண்ட் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல இந்த லைன் வந்திருக்கு அப்படின்னா ஓகே, சப்போஸ் இந்த லைன் இருக்கு அப்படின்னா இங்கே 2 ட்ரையாங்கிள் வருமா? ஸோ இந்த லைன் இல்லாததுனால இங்கே 2 ட்ரையாங்கிள் மிஸ் ஆகிருக்கு, இங்கே 2 ட்ரையாங்கிள் மிஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த ரெட் லைன் இல்லாததுனால ஸோ 4 ட்ரையாங்கிள் மிஸ் ஆயிருக்கு, 4 மிஸ்ஸிங் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ 4 மிஸ்ஸிங் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ஸோ ஜஸ்ட் பிகாஸ் இந்த லைன் இல்லை அப்படிங்கிறதுனால we have 4 missing triangles. அப்போ இருந்துச்சுன்னா we will have 27 triangles. அப்போ 27 minus 4 is equal to 23. ஓகேங்களா. ஸோ இந்த ரெட் அந்த லைன்ஸ் இல்லாததுனால ஸோ இந்த லைன்ஸ் இல்லாததுனால ஸோ we have 4 missing triangles. ஓகே, ஸோ லைன்ஸ் இருந்தால் we have 27. லைன்ஸ் இல்லை அப்படின்னால 4 triangles are missing. ஸோ 27 minus 4 is 23. ஓகே, ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு ட்ரையாங்கிள் வித்தின் அ ட்ரையாங்கிள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா. ஸோ n into n plus 2 into 2n plus 1. ஓகேங்களா. ஸோ இல்லை நார்மலாக இது எப்படி பண்ணுறதுன்னா ஸோ டேக் பை லேயர்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் எடுத்தீங்கன்னா ஸோ கவுண்ட் த ட்ரையாங்கிள்ஸ் 1 2 3 4 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிட்டு ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 2 லேயர் எடுத்துங்க, 2 ரோஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஸோ திஸ் வில் பிகம் 1 ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது ஓகே, தென் திஸ் ஒன். ஸோ இதை எடுக்கும்போது நார்மலாக பண்ணுற மிஸ்டேக் we forget the inverted triangle. ஓகே, இந்த இன்வெர்டட்டும் ட்ரையாங்கிள் தான். ஸோ டோன்ட் forget this. ஸோ இப்போ 2 ரோ எடுத்து ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 ரோ. ஓகே, 3 ரோ எடுக்கும்போது ஸோ we will have this one. இது இருக்கும், இது இருக்கும், இது இருக்கும், இந்த மாதிரி 3 ரோ. ஓகே, ஸோ அந்த மாதிரி கவுண்ட் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் லெபோரியஸ் ப்ராசஸ். அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா the numbers are very close. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ 23 22 ஃபார் எக்ஸாம்பிள் 23 28
31 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ வி கேன் டேக் த ரிஸ்க். ஸோ 1 or 2 முன்ன பின்னா வந்துச்சுன்னா ஸோ இட் இஸ் க்ளோசர் அப்படின்ட்டு. பட் இங்கே பாருங்க 20 to 23 வெரி க்ளோஸ். ஓகே, அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பட் அதுலேயும் ஆன்சர் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சியோட சிசாட் பேப்பர்லையும் நம்ம நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைம் அண்ட் வெலாசிட்டி. ஸோ சிசாட் வந்து நம்ம பியூர்லி வந்து மேத்ஸ், ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். பட் அந்த வெலாசிட்டி ஸோ நான் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் தே டோன்ட் நோ வெலாசிட்டி ஆக்சலேஷன் அந்த ஏரியா அண்டர் த கர்வ் அப்படிங்கிறது தெரியலன்னா ஸோ அவங்களுக்கு அது அந்த இது கஷ்டமாகலாம். ஸோ இதே மாதிரி வந்து இந்த இன்க்யூபேஷன். ஓகே, ஸோ நான் பயாலஜி பேக்ரவுண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படின்னா ஸோ இன்க்யூபேஷன் கர்வ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா ஸோ திஸ் கொஷின் இஸ் pretty tough to solve. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க இன்க்யூபேஷன் இங்கே என்ன கொடுத்தாங்க, ஒரு கிராஃப் கொடுத்தாங்க. டியூரிங் அ பார்ட்டி a person was exposed to contaminated water. A few days later he developed fever and loose motions. He suffered for some days before going to a doctor for treatment. On starting the treatment, he soon became better and recovered completely a few days later. The following graph shows the different phases of the person's disease condition as regions A, B, C, D and E of the curve. Okay, so இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க, இங்க number of bacteria. Okay, so which region of the curve corresponds to the incubation phase of infection? Okay, so incubation phase of infection. So incubation first வந்து அந்த பாக்டீரியா வந்து உள்ளுக்குள்ள எஸ்டாப்ளிஷ் ஆகி டெவலப் ஆகுது. ஸோ இன்க்யூபேஷன்னா அது டெவலப் ஆகுது வித்தவுட் எனி ஆக்டிவிட்டி. ஓகே, பெருசாக அந்த பாடியை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இன்க்யூபேஷன் ஃபேஸ். ஸோ இட் இஸ் ஏ ஒன்லி. ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ஏ ஒன்லி. ஸோ செகண்ட் கொஷின். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு கிளஸ்டர் கொஷின். ஓகே, ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அதுலேருந்து 4. ஓகே, ஸோ விச் ரீஜன் ஆஃப் த கர்வ் இண்டிகேட்ஸ் த பர்சன் பிகன் டு ஷோயிங் சிம்டம்ஸ். ஓகே, ஸோ இன்க்யூபேஷனுக்கு அப்புறம் சிம்டம் ஃபேஸ். ஓகே, ஸோ B. Okay, symptoms start ஆகுது, then the person gets affected and he goes to the doctor for treatment. Okay, so on the start of the treatment வந்து so C ல பாத்தீங்க அப்படின்னா the number of bacteria starts reducing. Okay, so symptomsனா so increase ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் வந்து அதோட growth வந்து ஸ்லோ பண்ணும். ஓகே, இனிஷியலா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மெடிகேஷன்ல ஸ்லோ ஆகும். ஸோ டில இருந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டன் ஆகிடும். ஓகே, பாக்டீரியா வில் நாட் க்ரோ. இ ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணணும். ஓகேங்களா, ரெக்கவர் ஆயிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அதுலேருந்து தேர்ட் கொஸ்டின். ஸோ விச் ரீஜன் ஆஃப் த கர்வ் இண்டிகேட்ஸ் that the treatment has yielded effective relief. Okay, so effective reliefனா so we are begun to cure. Okay, so effective reliefனா option E. Okay, so this is effective relief. Okay, so இங்க பாத்தீங்க அப்படின்னா D ல so the relief is the bacteria, the growth of bacteria has been stopped. Okay, so the growth is stopped பண்ணிட்டோம். So E is effective relief. Okay, so the point where bacteria starts to die off. Okay, so that is effective relief. Next, there are 4 routes to travel from city A to city B and 6 routes to travel from city B to city C. How many routes are possible from city A to city C? So A to B பாத்தீங்க அப்படின்னா வந்து there are 4 routes. So B to C பாத்தீங்க அப்படின்னா there are 6 routes. Okay, so basically 1 2 3 4 1 2 3 4 5 6. Okay, so இப்போ first route A to B reach பண்ணிட்டு B to C 6 routesல போகணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்ல A to B ரீச் பண்ணிட்டு இங்கே 6 routesல போகணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் 6 பாசிபிலிட்டிஸ். ஸோ A to B 4 பாசிபிலிட்டி, அந்த ஒவ்வொரு பாசிபிலிட்டி 4 பாசிபிலிட்டிக்கும் 6 பாசிபிலிட்டி. ஸோ பேசிக்கலா ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள் ரூட்ஸ் இஸ் 4 into 6 24. ஓகேங்களா, ஸோ A to B 4 routes, B to C 6 routes. இந்த ஒவ்வொரு ரூட்டும் A to B ல எந்த ரூட்ல ரீச் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு 6 சாய்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ டோட்டலா எவ்வளோ சாய்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 சாய்ஸ். Okay, so இதுதான் ரொம்ப simple, just multiply it. Okay, so next, a contract for on a construction job specifies a penalty for delay in completion of the work beyond a certain date is as follows. Okay, so basically வந்து என்ன, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் கொடுக்குறாங்கன்னா அதை இந்த டைம்குள்ள முடிக்கணும். ஸோ முடிக்கல அப்படின்னா வந்து ஸோ ஃபைன் ஒவ்வொரு நாளும் ஃபைன் போடுவாங்க. ஓகே, ஸோ த 200 for the first day, 250 for the second day, 300 for the third day, etc. So penalty of
for each succeeding days 50 rupees more than the preceding day. ஸோ பெனால்ட்டி வந்து ஸோ ஒவ்வொரு நாள் டிலே ஆக எக்ஸ்ட்ரா 50 ரூபா. ஓகே, ஸோ அந்த ப்ரீவியஸ் டே பெனால்ட்டி ப்ளஸ் 50 rupees. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டே 200, செகண்ட் டே 250, தேர்ட் டே 300, ஃபோர்த் டே 350 அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டே இது பார்த்தீங்கன்னா அந்த அப்சர்வ் பண்ணிங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்கும். ஸோ அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னா ஸோ ஒரு சீரீஸ் இருக்கும், அந்த சீரீஸில் ஒவ்வொரு அடுத்தடுத்த நம்பருக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து யூனிஃபார்ம் இருக்கும். இப்போ இங்கே பாருங்க, இது ஒரு சீரீஸ் 200, 250, 300, 350, 400 அப்படின்ட்டு. ஸோ இதில் ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 50. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வெறும் 50 rupees தான் ஆட் பண்ணுறாங்க, அது கன்சிஸ்டன்ட்டாக ஆட் பண்ணுறாங்கல்ல. ஓகே, ஸோ இந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஏ. இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் டி. தி டிஃபரன்ஸ் இஸ் டி. ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏ இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம், ஸோ டி இஸ் த டிஃபரன்ஸ். லாஸ்ட் டேர்ம் வந்து எல், எல் இஸ் த லாஸ்ட் டேர்ம். ஓகே, என் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், என் இஸ் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, so how much penalty should the contractor pay if he delays the work by 10 days? So 10 days delay ஆச்சுன்னா total penalty எவ்வளோ அப்படின்னு. ஸோ பேசிக்கலாக நம்ம வந்து இது ரெண்டு மெத்தட் அப்ரோச் பண்ணால் either we can write entire. ஸோ 10 days என்ன penalty 200, 250, 300, 350. ஸோ 400 is 5th day, 450 is 6th day, 500 is 7th day, 550 8th day, 600 is 9th day, 650 is 10th day. So 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இப்போ இதை டோட்டல் பண்ணும். ஓகே, ஸோ டோட்டல் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மும் தெரியும் நமக்கு, லாஸ்ட் டேர்ம் தெரியும். இங்கே லாஸ்ட் டேர்ம் தான் ஏழு. ஓகே, லாஸ்ட் டேர்ம் இஸ் 650. ஏன்னா 10 days தானே, ஸோ 10 that is the last term. If we know the last term, the formula is Sn equal to n by 2. n வந்து 10. ஓகேங்களா, ஏன்னா 10 days. ஓகே, இங்கே n is equal to 10. ஓகே, a plus l லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியுது அப்படின்னா, லாஸ்ட் டேர்ம் இஃப் வி டோன்ட் நோ நமக்கு தெரியல அப்படின்னா, ஸோ Sn equal to n by 2 into 2a plus n minus 1d. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா Sn equal to n by 2 into a plus l எழுதிடலாம். இல்லை தெரியல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 4 டேர்ம் வரைக்கும் தான் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஏன்னா நமக்கு n தெரிஞ்சிச்சுல எத்தனை டேர்ம் வரைக்கும் போகுது அப்படின்ட்டு, ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, Sn equal to n by 2 into 2a plus n minus 1d. இதுல இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டேர்ம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ l is equal to a plus n minus 1d. ஓகேங்களா, a plus n minus 1d. ஸோ இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுனால ஸோ லெட் அஸ் சால்வ் இட். So Sn is equal to 10 by 2. In a last term, we know it is 650. 10 by 2 into first term is 200, last term is 650. Okay. So 5 into, so I will cancel 5 into 200 plus 650 is 850. So 5 into 850 is 4250. ஸோ ஆன்சர் இஸ் 4250. ஓகேங்களா, ஸோ இப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவில் n by 2 into 2a 2 into 200 plus n minus 1d நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 4250 வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து லைக் அந்த ஆப்டிக் ஃபிசிக்ஸ் வந்து ஒரு கொஷின் கேட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர், கன்சிடர் த ஃபிகர் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த ஐட்டம்ஸ் தட் ஃபாலோஸ். இந்த ஃபிகர் shown above, OP1 and OP2 are two plane mirrors kept perpendicular to each other. S is the direction of the beam of light falling on the mirror OP1. The direction of the reflected beam of light from the mirror OP2 will be. Okay, so இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த பீம் வந்து இங்க விழுகுது. ஸோ எப்பவுமே விழுகும் போது அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியில தான் ரெஃப்ளெக்ட் ஆகும் மிரர்ல அப்படின்னு நமக்கு தெரியும். இங்க விழுகுது அப்படின்னா ஸோ 90 டிகிரியில் ரெஃப்ளெக்ட் ஆகும். திஸ் பி 90 டிகிரி. ஓகே, ஸோ இங்க இருந்து இங்க போயிட்டு அகைன் இங்க 90 டிகிரியில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, அந்த விழுகிற டைரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைரக்ஷன் இருக்கு, அப்புறம் இந்த டைரக்ஷன், அப்புறம் இந்த டைரக்ஷன்.
ஸோ OP2லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, இந்த ரே ஆஃப் லைட்டோட பொசிஷன் கேட்கும் வித் ரெஸ்பெக்ட் டு that falls on OP1. Okay, the direction of the reflected beam of light from the mirror OP2 will be இப்போ இது பார்த்தீங்கன்னா it is parallel. ஓகே, ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா it is parallel, perpendicular கிடையாது. 45 degree to S அப்படின்னு கேட்டோம்னா 45 degree கிடையாது. ஓகே, ஸோ it is parallel to the direction S, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன், ஏன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்படி பட்டுட்டு இங்கே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ டைரக்ஷன் வந்து ஆப்போசிட். ஓகேங்களா, அதே மாதிரி பேரலல். ஸோ பேரலல்னா அந்த ரயில்வே ட்ராக் இஸ் பேரலல். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் போனீங்கன்னா அந்த ரெண்டு லைன் மீட்டே ஆகாது. when two lines never meet they are called parallel lines. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி டைரக்ஷன் ஆப்போசிட், இங்கே வருது, இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஆப்போசிட் அண்ட் பேரலல் டு த டைரக்ஷன் எஸ். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, so consider the following figure and answer the item as follows. Okay, so what is the minimum number of different colors required to paint the figure given above such that no two adjacent have the same color? Okay, so for example நம்ம இப்போ என்ன இதில் பெயிண்ட் பண்ணால், ஸோ ரெண்டு கலர், ரெண்டு பார்ட்ஸ் வந்து சேம் கலர் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் கலர், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இங்கே பெயிண்ட் பண்ணோம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட சேம் கலராக இருக்கக்கூடாது. ஸோ செகண்ட் we are using a different color. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இங்கே ப்ளூ யூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே இது வந்து இது கூட கனெக்ட் ஆகும்போது இங்கே we can again use red. ஓகே, we can again use red. ஓகே, ஸோ ஏன்னா அவங்க இருக்க மினிமம் நம்பர் ஆஃப் கலர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பிளாக்ல ப்ளூ யூஸ் பண்ணோம்னா ஸோ திஸ் வில் அந்த டூ கூட கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ அட்ஜசன்ட் பிளாக்ஸ் வந்து சேம் கலராக இருக்கக்கூடாது. ஸோ we are going for the third color. ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ 3 and 2 இருக்கு. ஸோ அகைன் we are using 1 1. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ we are using 3 3. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த 1 and 3 யூஸ் பண்ணக்கூடாது, பட் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணணும். இங்கே we can again use 2, ஏன்னா வந்து அட்ஜசன்ட் பிளாக் வந்து அதை தாண்டி தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக இங்கே நம்ம 2 யூஸ் பண்ணோம்னா சேம் கலராக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, பட் இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே வந்து இந்த லாஸ்ட் சர்க்கிள்ல வந்து நம்மளால 2 யூஸ் பண்ண முடியாது. ஸோ we are again going with 1 and 3. Okay, we are again going with 1 and 3. Okay, so what is the minimum number of colors? So வெறும் 3 கலர் வச்சு சரி என்டையரா adjacent block வந்து சேம் கலர்ல இல்லாத மாதிரி we can paint it. ஓகேங்களா, next question. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்கொயரை வந்து இன்டர்னலாக 4 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கான ஏரியா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இன்டர்னலாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஒவ்வொரு பார்ட்டுக்கான ஏரியா கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு தெரியும் அந்த ரெண்டு ரெக்டாங்கிள்னாவே L into B. ஓகேங்களா, ஸோ ரெக்டாங்கிள்னாவே L into B. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக வந்து 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணதாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 15 கேன் பி ரிட்டன் as 5 into 3. ஓகேங்களா, 15 can be written as 5 into 3. Okay, a square is divided into 4 rectangles as shown above. The length of the sides of the rectangles are natural numbers. So natural numbers na obviously வந்து non-decimal numbers ஆ இருக்கும். The area of the 2 rectangles are indicated in the figure. Okay, 48 is one area, 15 is one area. What is the length of each side of the square? Okay, இந்த length நமக்கு இருக்கும். So length of each side, so ஒரு சைடு கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்து ரெண்டு சைடுமே வந்து 4 சைடுமே ஸ்கொயருக்கு சேமாக தான் இருக்கும். ஓகே, 15. ஸோ இங்கே 48 வந்து நம்ம 6 into 8 எழுதிக்கலாம். ஓகே, 6 into 8. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைமென்ஷன், இது வந்து ஒரு டைமென்ஷன். இப்போ என்னன்னா இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து சேம், இது ஏ பின்னு எடுத்துக்கலாம், இதை சி டின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஏ பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் டி. ஓகேங்களா, ஸோ இன்னும் கிளியரா சொல்லணும். ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி. ஓகே, ஸோ திஸ் இஸ் டி, இது சின்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஏ பிளஸ் சி ஷுட் பி ஈக்குவல் டு பி பிளஸ் டி. ஓகேங்களா, ஏன்னா அப்போ தானே அது ஸ்கொயராக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டுல இருக்கிற ஃபேக்டர்ஸை
ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ எந்த ஃபேக்டர்ஸ் ஈக்குவலாக வருதுன்னா ஸோ 5 and 6 ஆட் பண்ணோம்னா 5 plus 6 is 11. So 3 plus 8 is also equal to 11. So a plus c is equal to b plus d. So side and the square ஓட சைடு பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். ஸோ இப்போ ஏரியா கேட்டிருந்தாங்கன்னா 11 into 11 is equal to 121. பெரிமீட்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து 4 into 11 is equal to 44. So the unit square, suppose assuming it is meters, meter square, perimeter வந்து meter. Okay, so இந்த மாதிரி தான். Okay, so ஏன்னா வந்து ஸோ இந்த இடத்துல நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இந்த ரெக்டாங்கிள், ஏன்னா ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கணும், பேசிக்காக ஃபேக்டர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டு லென்த் எதில் ஆட் பண்ணா ஈக்குவலாக வருது. ஸோ ஏ பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் டி அப்படின்னு. ஸோ அந்த நம்பர்ஸ் எடுத்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இல்லை ப்ரோசஸ் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு 11 வந்தது. ஸோ we get 11 on both sides. So that is the answer. Okay. Next, a person has only 1 rupee coins and 2 rupee coins with her. If the total number of coins that she has is 50 and the amount of money she has with her is 75, then the number of 1 rupee and 2 rupee coins. Okay. So இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து so let x be the 1 rupee coins. So let x be 1 rupee coin and y be 2 rupee coins. ஓகேங்களா? So total number of coins வந்து 50. Okay, so which means x plus y is equal to 50. So this is equation 1. So total amount எவ்வளோ? 75 rupees. Okay, so அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து x வந்து 1 rupee தான், ஆனால் y வந்து 2 rupees. Okay, ஒரு காயின் வந்து it is value of 2. So அப்போ 2y is equal to 75. So இது second equation. Okay, so x and y வந்து number of coins. X வந்து number of 1 rupee. Number of 1 rupee coins. Y வந்து number of 2 rupee coins. ஓகேங்களா? So இது வந்து value, இது வந்து number. So this is the value of money. Okay, ஏன் y into 2 போடுறோம்னா ஏன்னா அது 2 rupee coins, அப்போ தானே 75 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ we get x is equal to 25. ஸோ நார்மலாக அந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம்ல, x equal to 25, y is equal to 25 வரும். ஸோ 25 1 rupee coins and 25 2 rupee coins. ஓகேங்களா? Next, 3 persons are walking together and their steps measure 40 cm, 42 cm and 45 cm respectively. So what is the minimum distance each should walk so that they can cover the same distance in complete steps? Okay, so இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சுனாவே வந்து டிஃபால்ட்டாக LCM. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியில் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் the first person does at 40 cm, second person 42 cm, third person 45 cm. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து கண்டினியூஸாக வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது அந்த பெல் ஸ்ட்ரைக்ஸ் இன் 20 seconds, 40 seconds, 50 seconds. ஸோ மூணுமே எப்போ ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ ஒரு பர்சன் விசிட்ஸ் பார்க் அட் எவ்ரி டே, ஒன் விசிட்ஸ் ஒன்ஸ் இன் 2 days, ஒன் விசிட்ஸ் இன் 3 days. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த சம் வந்தாலுமே இட் இஸ் LCM. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு LCM எடுக்கும். ஓகே, ஸோ 40, 42 and 45. Okay, 40, 42 and 45. ஸோ இதுக்கு நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸோ வில் கோ வித் ஸோ LCM ஓடதுன்னா ஸோ பேசிக்காக ப்ரைம் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ லீஸ்ட் ப்ரைம் நம்பர் இஸ் 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் 20, 21 அண்ட் ஸோ இது டிசோல் கிடையாது. ஓகே, அகைன் ஸோ வில் கோ வித் 2, 10, 21, 45, அகைன் 2, 5, 21 and 45. ஸோ இப்போ வந்து nothing is divisible by 2. Okay, next we'll go with 3. So 5, 7, 15. ஸோ திரும்பவும் 3 போனோம்னா 5, 7, 5. ஓகே, இப்போ 3 ஆல் பண்ண முடியாது. ஸோ 5 and 7. ஸோ 5 ஆல் பண்ணோம் 1, 7, 1. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா ஸோ 2 into 2 into 2 into 3 into 3 into 5 into 7. ஓகே, so 8 into 9 into 5 into 7. So 72 into 35.
ஓகே ஸோ 72 into 35 வந்து நமக்கு 2520 சென்டிமீட்டர். ஓகே 2520 சென்டிமீட்டர்னா divided by 100 பண்ணோம்னா 25 meter and 20 centimeter. ஓகேங்களா 25 meter and 20 centimeter. Okay. Okay. So next question. If a bus travels 160 km in 4 hours and a train travels 320 km in 5 hours at uniform speeds, then what is the ratio of the distance traveled by them in 1 hour? Okay, so 160 km in 4 hours bus கொடுத்துருக்காங்க, ட்ரெயினுக்கு வந்து 320 km in 5 hours கொடுத்தாங்க. இந்த யூனிஃபார்ம் ஸ்பீட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் பார்த்தீங்கன்னா அந்த 160 km in 4 hours 40 km per hourல போயிட்டு இருக்கும். ஓகே 40லேயே போயிட்டு இருக்காது. ஓகேங்களா ஸோ சில 30ல போவோம், 58ல போவோம், 20ல போவோம் அந்த மாதிரி. ஓகே பட் இங்கே யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அது எதுவுமே மாறலை அப்படிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன். இல்லைன்னா வேரியபிள் ஸ்பீட்னா ஏறுது இறங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்றது என்ன அசியூம் பண்ணணும் அப்படின்னா வந்து இது வந்து யூனிஃபார்மான ஸ்பீட்லயே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஸோ 160 கிலோமீட்டர் இன் 4 hours அப்படின்னா வந்து ஸோ 40 கிலோமீட்டர் இன் 1 hour. ஓகேங்களா இது பஸ். ட்ரெயின் வந்து 320 கிலோமீட்டர் in 5 hours. அப்போ 64 கிலோமீட்டர் in 1 hour. இது ட்ரெயின். ஓகேங்களா ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, ரேஷியோ டிராவல்ட் பை them in 1 hour அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் அப்புறம் ட்ரெயின். ஸோ 1 hourல 40, இது 64. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ டிவைட் பை 8 பண்ணணும். 5:8. ஓகேங்களா ஸோ ரேஷியோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ ரெண்டு நம்பரோட எல்சிஎம்மால நம்ம ஹெச்சிஎஃபால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு ரேஷியோ கிடைக்கும். ஓகே நம்பர்ஸ் divided by the HCF is the ratio. Okay so 40 64 ஓட HCF பாத்தீங்க அப்படின்னா அது 8. ஓகேங்களா ஸோ டிவைடிங் பை த HCF which is 8. ஸோ நம்ம வந்து 5:8 கிடைக்கும். ஓகே ஸோ 5:8 is the answer. ஓகேங்களா next question. So there are 100 students in a particular class. 60% play cricket, 30% play football, 10% play both games. What is the number of students who neither play cricket nor football? Okay. So இந்த இடத்துல வந்து நமக்கு அவங்களே 100 students கொடுத்துட்டாங்க. இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல 100 அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஏன் அப்படின்னா வந்து பெர்சன்டேஜோட ஒரு அட்வான்டேஜ் அதுதான். ஸோ ஒரு இதில் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க பட் அப்சல்யூட் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா நம்ம 100 அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை அப்சல்யூட் வேல்யூ கொடுத்துருந்தாலும் நம்ம 100க்கு கேல்குலேட் பண்ணி அந்த ப்ரொபோர்ஷனேட்டா அந்த அப்சல்யூட் வேல்யூ எடுத்துக்கலாம். பட் இங்க 100னே கொடுத்துட்டாங்க. ஸோ 100% ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா ஸோ 100ல 60% பிளே கிரிக்கெட், அதாவது 60 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா 30% பிளே ஃபுட்பால். அகெயின் 100 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால 30% of 100 வந்து 30 students. 10% play both. 10% play both, so 10 students. Okay. So இங்க பாத்தீங்க அப்படின்னா so both அப்படின்னா அவங்க ஆல்ரெடி கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க பட் ஃபுட்பாலையும் பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ இப்போ கேம்ஸ் விளையாடுறவங்க அப்படிங்கறது மட்டும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஸோ கிரிக்கெட் வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், ஃபுட்பாலை வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே விளையாடுறாங்க அப்படின்னா அது ஏ இன்டர்செக்ஷன் பி. ரெண்டுமே விளையாடுறாங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி. ரெண்டுல ஏதோ ஒன்று விளையாடுறாங்கன்னா ஏ யூனியன் பி. ஓகேங்களா ஸோ ஏ யூனியன் பியோட ஃபார்முலா நமக்கு என்னன்னா ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுமே விளையாடுறவங்க டபுள் கவுண்ட் ஆயிருக்கும். நீங்க என்ன விளையாடுறீங்க அப்படின்னா கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் அப்படின்னா கிரிக்கெட்ல ஒரு என்ட்ரி, ஃபுட்பால் ஒரு என்ட்ரி போடுறோம். அப்போ அது டபுள் என்ட்ரி தான். அந்த டபுள் என்ட்ரியை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா ஸோ இப்போ 60 plus 30 minus 10 equal to 90 minus 10 is equal to 80. சரிங்களா இப்போ இந்த 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க, இல்லை ஃபுட்பால் விளையாடுவாங்க, இல்லை ரெண்டுமே விளையாடுவாங்க. ஓகே ஸோ அப்போ 100ல 80 ஸ்டூடெண்ட்ஸ் பிளே கேம்ஸ் அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who do not play
equal to total which is 100 divided by number of students who play is equal to 20 students. So 20 பேர் வந்து ஃபுட்பால் விளையாட மாட்டாங்க, கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாக நம்ம பார்த்தோம்னா 100 - 60 - 30 - 10 அப்படின்னு போட்டோம்னா ஸோ அதுவே வந்து ஸோ எல்லாருமே விளையாடுற மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னா இந்த 10 வந்து ஆக்சுவலாக டபுள் கவுண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 20 பேர் வந்து எதுவுமே விளையாட மாட்டாங்க, 10 பேர் வந்து ரெண்டுமே விளையாடுவாங்க, 60 பேர் கிரிக்கெட்டும் 30 பேர் ஃபுட்பாலும் விளையாடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க அப்படின்னு என்னன்னா ஸோ ஒன்லி கிரிக்கெட். ஓகே, தி பீப்புள் ஹூ பிளே ஒன்லி கிரிக்கெட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸோ டோட்டலாக கிரிக்கெட் விளையாடுறவங்க 60 பேர், அதில் 10 பேர் ரெண்டுமே விளையாடுறாங்க அப்படின்னா 60 - 10 is equal to 50. ஸோ ஒன்லி ஃபுட்பால்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்லி ஃபுட்பால் அப்படின்னா ஸோ 30 பேர் ஃபுட்பால் விளையாடுறாங்க -10 they play only both the games. Okay, அப்போ 20 play only football, 50 play only cricket, 10 play both the games. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட், a village having a population of 4000 requires 150 liters per head per day. ஸோ ஒருத்தங்களோட ஆவரேஜ் கன்சம்ஷன் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வந்து 150 liters per day. A tank measuring 20 meter cross 15 meter cross 16 meter is in the village. Okay, water of the tank will last for how many days? Okay, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே வால்யூம் கேட்டுருக்காங்க அண்ட் வால்யூம்ல 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். ஓகே, 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ 4000 பீப்புள் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு 150 லிட்டர்ஸ் தேவை அப்படின்னா ஸோ டோட்டலாக எவ்வளோ லிட்டர்ஸ் தேவை அப்படின்ட்டு நமக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்கும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மல்டிப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும், ஏன்னா இது மோஸ்ட்லி கேன்சல் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம எழுதிட்டு கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரெக்குவயர்மெண்ட். ஓகே, ரெக்குவயர்மெண்ட் பர் டே. ஓகேங்களா? இப்போ கெப்பாசிட்டி என்ன? 20 மீட்டர் வால்யூம்ங்கிறதுனால டேங்க் வந்து கியூபிக்கல் டேங்க், சாரி கியூபாய்ட் டேங்க். ஓகே, 15 × 6 இதுதான் வால்யூம். ஓகேங்களா? ஸோ வால்யூம் இன் மீட்டர் கியூப். இப்போ இந்த மீட்டர் கியூப் வந்து வால்யூம் இன் லிட்டர்ஸாக மாற்றணும்னா இன்டூ 1000 பண்ணுவோம். 20 × 15 × 6 இன்டூ 1000 பண்ணோம் அப்படின்னா வந்து கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் டேஸ், ஸோ எவ்வளோ நாளுக்கு தாங்கும் அப்படின்னா ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி divided by requirement per day. So total capacity divided by requirement per day. Okay, but 20 × 15 × 6 × 1000 that total capacity. Requirement per day பாத்தீங்கன்னா 4000 × 150. Okay, so முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஏன் சால்வ் பண்ண இனிஷியலா சால்வ் பண்ண தேவையில்லைன்னா இங்க பாருங்க ஈஸியா கேன்சல் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 1000, ஸோ இங்க 4000 கேன்சல் ஆகும். ஸோ 4, ஸோ 150 and 15 will cancel 10. So 10 20 you cancel by 2. Okay, so in the 4 and 2 will cancel 2. So 2 and 6 will cancel 3. So 3 days. So the water will last for 3 days. Okay, na? Fine. Okay, next sum. So in the question parma, consider the following statements. Again, our statement and conclusion type question. In order to be a teacher, one must be a graduate from a college. Okay, so teacher இருக்கணும் அப்படின்னா the person must be a graduate. Okay, so if he is a teacher, he should be a graduate. Okay, second statement, all poets are poor. So all poets are poor. Next, some mathematicians are poets. Some mathematicians are poets. Some mathematicians are poets. Okay, some mathematicians are poets. இப்போ இது பாருங்க, some mathematicians are poets. All poets are poor. அப்படின்னா டெஃபினட்டா some mathematicians are poor. இங்க to be a teacher one must be a graduate அப்படின்னா all teachers are grads or graduates. ஓகேங்களா? ஸோ தேர்டு, some mathematicians are poets வந்து no college graduate is poor. ஸோ கண்டிப்பாக காலேஜ் கிராஜுவேட் வந்து புவராக இருக்க முடியாது. ஸோ
ஸோ நோ காலேஜ் கிராஜுவேட் இஸ் போர். ஸோ இந்த நோ காலேஜ் கிராஜுவேட் இஸ் போர். ஸோ இது வந்து டோட்டலி இது ரெட் ஏரியா கிடையாது. ஓகே, ஸோ இந்த சர்க்கிளும் இந்த புவர் சர்க்கிளும் மேட்ச் ஆகுது. பட் இந்த சர்க்கிளும் இந்த மேத்தமெட்டிஷியன் சர்க்கிளும் மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ இந்த பார்ட் ஓகே தே கேன் பி கிராஜுவேட்ஸ். ஓகே, ஸோ தே கேன் பி கிராஜுவேட்ஸ். அதில் கிளியராக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கன்க்ளூஷன் கேட்கலாம். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ வேலிட் கன்க்ளூஷன் ரிகார்டிங் த ஸ்டேட்மெண்ட். ஸோ இட்ஸ் நாட் some mathematicians are not teachers. ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஸோ டீச்சராக இருக்கணும்னா கிராஜுவேட்டாக இருக்கணும். கிராஜுவேட்டாக இருந்தால் புவராக இருக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ அப்போ டீச்சரும் புவராக இருக்க முடியாது. ஓகே, ஸோ டீச்சர் ஆல்சோ கேனாட் பி புவர். ஸோ ஆனால் இங்கே பாருங்க, சம் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஆர் போயட்ஸா. அப்போ சில மேத்தமெட்டிஷியன்ஸ் புவராக இருக்காங்களா? ஓகே, ஸோ டீச்சராக இருந்தால் புவராக இருக்க முடியாது. மேத்தமெட்டிஷியன்ஸ் இருந்தால் சில பேர் புவராக இருக்காங்க. அப்போ அந்த புவராக இருக்கிற மேத்தமெட்டிஷியன் டீச்சராக இருக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இந்த புவராக இருக்கிற மேத்தமெட்டிஷியன் இந்த க்ரீனில் இப்போ ஷேட் பண்ணுறோம்ல, ஸோ இவங்க வந்து இல்லை இந்த இதில், ஸோ இவங்க வந்து புவராக சரி இவங்க வந்து டீச்சராக இருக்க முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ஓகேங்களா, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சம் டீச்சர்ஸ் ஆர் நாட் மேத்தமெட்டிஷியன்ஸ். ஓகே, சம் டீச்சர்ஸ் ஆர் நாட் மேத்தமெட்டிஷியன்ஸ். இங்கே பாருங்க, சில மேத்தமெட்டிஷியன்ஸ் டீச்சர்ஸ் கிடையாது இந்த க்ரீன். ஆனால் இந்த ஏரியா இந்த எல்லோ ஏரியா எடுத்து பாருங்க, ஸோ இவங்க வந்து புவர் கிடையாது. ஓகேங்களா, அப்போ இவங்க வந்து தே கேன் பி டீச்சர்ஸ். கரெக்டா, தே கேன் பி டீச்சர்ஸ். ஆனால் சம் டீச்சர்ஸ் ஆர் நாட் மேத்தமெட்டிஷியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இது தப்பு. ஓகே, தே ஆர் நாட் மேத்தமெட்டிஷியன்ஸ் சொல்ல முடியாது. ஓகேங்களா, மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து புவரான டீச்சர்ஸாக இருக்க முடியாது, அது வேற. ஓகேங்களா, ஏன்னா அவங்க போயட்ஸ். ஓகே, பட் மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து பொயட்டா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அந்த பொயட்டா இல்லாத மேத்தமெட்டிஷியன்ஸ் டீச்சரா இருக்கலாம்ல. ஸோ கன்க்ளூசிவா வந்து தே ஆர் நாட் மேத்தமெட்டிஷியன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, டீச்சர்ஸ் ஆர் நாட் புவர். ஆமா, டீச்சர்ஸ் ஆர் நாட் புவர். ஏன்னா டீச்சர்ஸ் ஆர் கிராஜுவேட்ஸ், ஸோ டீச்சர்ஸ் ஆர் நாட் புவர். அப்போ திஸ் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பொயட்ஸ் ஆர் நாட் டீச்சர்ஸ். ஸோ பொயட்ஸ் ஆர் புவர். பொயட்ஸ் டீச்சர்ஸ் வந்து கிராஜுவேட்டா இருக்கும், தே கேன் நாட் பி புவர். அப்போ பொயட்ஸ் கண்டிப்பா டீச்சர்ஸ் கிடையாது. ஓகே, so the only statement is B, which is not correct. Okay, so one part of the statement is correct, but statement and conclusions la pathina 100% correct ah irundha dhaan nama வந்து அந்த conclusion correct னு எடுப்போம். ஓகேங்களா, so எல்லா possibilityமே correct ah இருக்கணும். ஓகேங்களா, next a student on her first 3 tests received an average score of n points. If she exceeds her previous average score by 20 points on her fourth test, then what is the average score of 4 tests? Okay, so average based sum. So average na namakku theriyum. So average is nothing but total value divided by number of attempts or number of repeats. Okay, so inga average வந்து என்ன கொடுத்திருக்காங்க n. Okay, so total value நமக்கு தெரியல. ஆனா எத்தனை டெஸ்ட்ல? 3 டெஸ்ட்ல. அப்ப 3 டெஸ்டோட டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும்? Total value of 3 tests. Total value of 3 tests n into 3. ஓகேங்களா, fourth test ஓட ஸ்கோர் என்ன? Score of fourth test வந்து n plus 20. நாலாவது டெஸ்ட்ல n plus 20 எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ total value of 4 test என்னவா இருக்கும்? So 3n plus n plus 20, so which is nothing but 4n plus 20. Okay, 4 டெஸ்ட்ல நம்ம டோட்டல் ஸ்கோர் வந்து 4n plus 20. ஓகே, ஸோ 4 டெஸ்ட்ல 4n plus 20 எடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப்டர் 4 டெஸ்ட். ஆவரேஜ் ஆஃப்டர் 4 டெஸ்ட். ஸோ 3 டெஸ்ட்னா டோட்டல் வேல்யூ டிவைடட் பை 3. 4 டெஸ்ட்னா நமக்கு என்ன தெரியும்? 4 டெஸ்ட், டோட்டல் ஆஃப் 4 டெஸ்ட் டிவைடட் பை 4. ஓகே, அப்போ 4n plus 20, ஏன்னா அதுதான டோட்டல் ஆஃப் 4 டெஸ்ட் டிவைடட் பை 4. ஸோ 4n டிவைடட் பை 4 வந்து n, 20 டிவைடட் பை 4 வந்து 5. ஸோ n plus 5. ஓகேங்களா, n plus 5 அவ்வளோதான். ஸோ டோட்டல் பண்ணுறோம், டிவைட் பை 4 அந்த குவான்டிட்டி பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட். In a group of persons, 70% of the persons are male and 30% of the persons are married. If 2/7 of the males are married, what fraction of the females is single? Okay, so இங்க percentage அப்படிங்கறத நம்ம
அப்சல்யூட் வேல்யூ கொடுக்கல. ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு வந்து அந்த 100 வேல்யூவை எடுக்கிற லிபர்ட்டி வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 100ல் 70% ஆர் மேல். ஓகே, ஸோ 30% ஆப்வியஸாக 30% வந்து ஃபீமேலாக இருக்கும். ஓகே, 30% ஃபீமேலாக இருக்கும். ரைட், சாரி 30% வந்து ஃபீமேல். ஓகே, நெக்ஸ்ட் 30% ஆர் மேரிட். அப்போ 70% ஆர் சிங்கிள், 30% ஆர் மேரிட். Okay, if 2/7 of the males are married, so males 2/7 are married, appo 2/7 into 70 is equal to 20%. 20% is the total males, 20% of total are married, 20%. Okay, இப்போ total married வந்து 30%. அப்போ இதுல பாத்தீங்கன்னா 20 males are married and 10 females are married. 10 females are married. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்க? 30 females. அந்த 30 females-ல 10 are married-னா 20 are single. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து இந்த கன்க்ளூஷனை நாம எடுத்துக்கணும். ஸோ ஃப்ரம் ஹியர் we have to take this. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ ஃபீமேல்ஸ் சிங்கிளாக இருக்காங்க அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம். ஓகே, 20 ஃபீமேல்ஸ் சிங்கிளாக இருக்காங்க நம்ம கேல்குலேட் பண்ணோம். பட் அவங்க என்ன கேட்குறாங்க, வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஆர் சிங்கிள். ஓகே, ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஃபீமேல்ஸ், ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் சிங்கிள் ஃபீமேல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அவுட் ஆஃப் 30 ஃபீமேல்ஸ் 20 ஆர் சிங்கிள். அப்போ 2/3. ஸோ 2/3 இஸ் த ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், two houses A and B face each other on a road going north and south. Okay, so the road is going north and south. Two houses A and B face each other. Okay, A comes out of his house and turns. So A is on the western side. Okay, so obviously A is on the western side. Okay, A comes out of the house, turns left and travels for 5 kilometers. So comes out, turns left, so அவருக்கு இதை லெஃப்டாக இருக்கும், and travels 5 kilometers. Travels 5 kilometers, turns right and travels 5 kilometers to the front of D's house. Okay, so இங்க D ஓட house இருக்கு. Okay, B does exactly the same. So B வந்து he comes out, so B க்கு left வந்து இந்த side, he turns left, travels 5 kilometers and then turns right and travels again 5 kilometers to C's house. Okay, so in the context, which of the following statements are correct? C and D live on the same street. Definitely கிடையாது. Okay, so same street இதுதான் same street. Okay, this is the same street. So D and C are on the different streets. Okay, so first statement is wrong. Second statement, C's house faces south. So இதை வந்து நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. So if C's house is on this side, it will face south. But if C's house is on this side of the road, it will face north. Okay, so conclusively we cannot say. Two houses are less than 20 kilometer apart. So two houses are, so இந்த இடத்துல வந்து so 20 kilometer we have to take the horizontal, the diagonal distance. Okay, they are less than 20 kilometer apart அப்படினா, so yes, obvious. Okay, so straight away இந்த மாதிரி route எடுத்தோம்னா it will come 20, but we are taking the Pythagoras theorem மாதிரி. Okay, we are taking the diagonal thing. Okay, so for example, so if this is square, okay, this is like obviously a square. Okay, so இதோட dimension 10, இதோட dimension 10, so the diagonal will be, so இதை வந்து A ன்னு we fix it. So the side of a square is
A. So diagonal ஓட length வந்து பார்த்தீங்கன்னா length of the diagonal வந்து root to A. Okay, so root to 1.414 into 10, so 14.14 kilometers, so which is less than 20 kilometers. Okay, so house of C and D is definitely less than 20 kilometers apart. Okay, so that's the answer. Next பார்த்தீங்கன்னா blood relations. Okay, so blood relationsல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சிம்பிள்ஸ் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மேலுக்கு மேல் அண்ட் ஃபீமேல்ஸ்க்கு சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் ஹரிசாண்டலாக நம்ம எழுதும்போது டபுள் பாண்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அதே மாதிரி சிப்ளிங்ஸ்னா ஸோ சிங்கிள் டேஷ். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம்னா நம்ம சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஐ ஃபாலோ லைக் ஃபார் ஃபீமேல்ஸ்க்கு சர்க்கிள், மேல்ஸ்க்கு ஸ்கொயர், அந்த பாக்ஸ் டைப். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ பண்ணிக்கலாம், பட் மேக் ஷூர் யூ ஸ்டாண்டர்டைஸ் த நோஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A, B and C are members of the family. There are 2 fathers, 2 sons, 2 wives, 3 males and 2 females. Okay, so 3 males and 2 females. Okay, so the teacher was the wife of a lawyer who was the son of a doctor. Okay, so teacher, so wife of a lawyer. Okay, so teacher is wife, so lawyer is male. Okay, so teacher is female, lawyer is male, son of doctor. Okay, so இங்க வந்து டாக்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்னு நமக்கு தெரியாது, so we'll just leave it as it is. Okay, E is not a male, neither also the wife of a professional. So E is a female and she is not wife of a professional, so அவங்க ப்ரொஃபஷனல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா டீச்சர் இஸ் நாட் E because டீச்சர் வந்து ஷீ இஸ் அ வைஃப் ஆஃப் அ லாயர் ஹூ இஸ் லாயர்னா ப்ரொஃபஷனல்ஸ்ல வருவாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ டீச்சர் வந்து E கிடையாது. ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் எழுதிடலாம். ஓகே, ஸோ மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். ஓகே, ஸோ E is not a male அப்படின்னா E வந்து கண்டிப்பா ஃபீமேல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் C is the youngest person in the family. So C is the youngest person in the family. So இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டாவை பார்க்கும்போது ஸோ 3 மேல் 2 ஃபீமேல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி 2 கப்புள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ யங்கஸ்ட் பர்சன் இந்த ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பா அன்மேரிடா தான் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ 3 மேல் 2 ஃபீமேலா, 2 மேல் 2 ஃபீமேல் மேரிடா இருப்பாங்க, ஒரு மேல் வந்து அன்மேரிடா இருப்பாங்க. அப்போ C is a male. ஓகே, C வந்து இங்க எழுதிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா B is a male கொடுத்துட்டாங்க. ஓகே, அண்ட் ஸோ இப்போ இந்த இதுபடி B and C நமக்கு தெரியும், E and D வந்து நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ D is the eldest அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ D is the eldest அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எல்டஸ்டா இருக்கும்போது டெஃபினட்டா வந்து அவங்க இங்கே தான் வருவாங்க. ஸோ D வந்து சம்வேர் ஓவர் ஹியர். ஓகேங்களா, D வந்து சம்வேர் ஓவர் ஹியர். ஸோ இப்போ இதில் ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணும்போது இங்கே பாருங்க, ஹூ ஆர் த ஃபீமேல்ஸ் இந்த குரூப் அப்படின்னு. ஸோ இது கிளஸ்டர் பேஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது கிளஸ்டர் பேஸ்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரே பேசேஜை சால்வ் பண்ணோம்னா 3 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இங்கே ஹவு இஸ் D ரிலேட்டட் டு E அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, ஸோ நமக்கு D வந்து மேலே இருக்காங்க, E வந்து ஃபீமேல் ஹூ இஸ் ஃபீமேல் who is not the wife of a professional தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து டீச்சர் E கிடையாது. அப்போ இங்கே தான் E வரும், ஏன்னா கடைசியில் C இருக்கு. ஸோ இங்கே E வரும். ஓகே, ஸோ E is not wife of a professional, பட் அவங்க ப்ரொஃபஷனலாக இருக்கலாம். ஓகே, ஸோ E is a female நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த டாக்டர் வந்து ஸோ E is married to D, ஏன்னா D is the eldest, E is married to D and E is a doctor. ஓகே, அவங்க ஒரு ஃபீமேல். ஓகேங்களா, ஸோ அப்போ D வந்து டெஃபினட்டாக மேலாக தான் இருக்கும். D is a male. அப்போ மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு இது A. ஓகேங்களா, ஸோ who are the females in the group அப்படின்னு பார்த்தீங்கன்னா E and A. ஓகேங்களா, who are the females in the group E and A. ஸோ இப்போ how is D related to E பார்த்தீங்கன்னா ஸோ D and E are husband and wife. ஸோ D related to E, E's husband is D. Okay, who is the wife of the teacher அப்படின்னா வந்து லாயர். ஓகே, ஸோ E வந்து ஈயும் ஏவும் ஃபீமேல் அப்படின்னா ஸோ the other female will be A who is a teacher. ஸோ
இங்க மிஸ்ஸிங் பாயிண்ட் வந்து பி தான். ஸோ பி வில் பி த லாயர். ஸோ ஏ இஸ் மேரிட் டு பி, who is the wife of the teacher. Whose wife is the teacher? So whose wife is the teacher? So B's wife. Okay, so B's wife is the teacher. Okay, so we have solved this. Okay, so இந்த மாதிரி தான். ஸோ ப்ரீவியஸாக இந்த மாதிரி ஸோ ஒரு கொஷின் சால்வ் பண்ணால் 3 கொஷின், ஒரு பேசேஜ் சால்வ் பண்ணால் 3 கொஷின் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ வி ஹவ் சால்வ் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் கிளஸ்டர் பேஸ்ட் கொஷின். ஓகே, ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அகெயின் ஒரு கொஷின், அதுக்கு கீழே ஃபாலோ அப்பாக 3 கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணுறோன்னா, ஸோ அதை வச்சு என்டையராக வந்து அடுத்த 3 கொஷின்ஸ் சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், in a survey regarding a proposed measure to be introduced, 2878 persons took part in a proposal, of which 1652 were males, 1226 were females. 1226% voted against the proposal, of which 796 were males, 1425 persons voted for the proposal. So 196 females were undecided. Okay, இங்க வந்து for against மட்டும் இல்லை, ஸோ undecided அப்படிங்கிற ஒரு 3வது வேரியபிள் இருக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ ஆஃப் த 2878 persons. ஓகே, ஸோ 2878 persons, 1652 were males. ஓகே, அப்போ ஃபீமேல்ஸ் எவ்வளோ அப்படின்னா, ஸோ 6,2,1,2,2,6 were females. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம அடுத்து வர்றதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கான டேட்டா எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, ஸோ கொஷின்ஸ் என்ன கேளுங்க, ஹவு மெனி ஃபீமேல்ஸ் voted ஃபார் த ப்ரொபோசல். ஸோ ஹவு மெனி ஃபீமேல்ஸ் voted ஃபார் த ப்ரொபோசல். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் 1425 persons voted ஃபார் த ப்ரொபோசல். 1425 persons ஃபார் த ப்ரொபோசல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேல்ஸ் எவ்வளோ, ஃபீமேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே, இங்கே வந்து நமக்கு வந்து என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, 1226 voted ஃபார் த அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசல், அதில் 796 மேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எவ்வளோ ஃபீமேல்ஸ் வந்து தி voted அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு வந்து இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அன்டிசைடுன்னு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஃபர்தராக நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஸோ 1425 persons வந்து ஃபார் த ப்ரொபோசல், 1625 persons வந்து 1226 persons வந்து அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசல். ஸோ 1226 வந்து அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசல். ஓகே, அன்டிசைடோட ஃபீமேல் நம்பர் தான் தெரியும், பட் டோட்டல் நம்பர் தெரியாது. பட் நம்ம கிட்ட வந்து டோட்டல் பர்சன்ஸ் ஓட்டட் இருக்கு அப்படிங்கிறதுனால, ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ 1425 + 1226 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வி வில் கெட் 2651. ஸோ 265 வந்து ஃபார் அண்ட் அகெயின்ஸ்ட் ஓட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம 2878லேருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அன்டிசைடட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ 27, 227. ஓகே, ஸோ 227 வந்து undecided. Okay, 227 persons were undecided. Okay, so இந்த மூணையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலா 2878 persons. ஓகேங்களா? ஸோ 2878 persons. ஓகே, இப்போ வந்து நமக்கு அகெயின்ஸ்ட் அந்த ப்ராசஸை ஓட் பண்ண மேல்ஸ் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ அகெயின்ஸ்ட் அந்த ப்ராசஸை ஓட் பண்ண ஃபீமேல்ஸ் நமக்கு வேணும். அகெயின்ஸ்ட் வந்து ஓட் பண்ணாங்க 1226 persons. ஸோ அதில் மேல்ஸ் எவ்வளோன்னா 796 மேல்ஸ். அப்போ ஃபீமேல்ஸ் எவ்வளோ, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 430. ஓகே, 430 ஃபீமேல்ஸ் வேர் அகெயின்ஸ்ட் த ப்ரொபோசல். ஸோ 430 ஃபீமேல்ஸ் வந்து அகெயின்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் ஃபீமேல்ஸ் எவ்வளோ, 1226. அதில் 430 வந்து அகெயின்ஸ்ட் ஓட் பண்ணாங்க, 196 வந்து அன்டிசைடட். ஓகே, 196 வந்து அன்டிசைடட். ஸோ இவங்களோட டோட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 626. ஓகே, ஸோ இப்போ இந்த 626 வந்து இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து எத்தனை பேர் ஃபார் த ப்ரொபோசல் ஓட் பண்ணாங்கன்னு தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 600. ஓகே, ஸோ ஃபார் வந்து 600 ஃபீமேல்ஸ் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க.
ஓகே இந்த ப்ரொபோசலுக்கு ஃபார் வந்து 600 ஃபீமேல்ஸ். ஓகே ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஹவு மெனி மேல்ஸ் வேர் அன்டிசைடட். ஓகே ஸோ டோட்டல் அன்டிசைடட் எவ்வளோ இங்கேயும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் என்டையருக்கான சால்வ் பண்ணிட்டோம். ஸோ டோட்டல் அன்டிசைடட் வந்து 227. ஓகே ஃபீமேல்ஸ் அன்டிசைடட் வந்து 196. அப்போ மேல்ஸ் அன்டிசைடட் எவ்வளோ? மேல்ஸ் அன்டிசைடட் 227 minus 196, so 31. So 31 males were undecided. Okay, how many females were not in favor of the proposal? Again நீங்க பாத்தீங்க அப்படின்னா so against the, not in favor na against. Okay, so 430 females are against the proposal, 430 அவ்வளவுதான். So இந்த question பாத்தீங்கன்னா it would have taken less than 5 minutes. So டக்கு டக்குன்னு மூணு இது நம்ம solve பண்ணோம். Okay, next last question. In a queue, x is 14th from the end, while z is in between, y is 17th from the end, while z is in between x and y. If Mr. X is ahead of y, there are 48 persons in the queue. How many persons are there between Mr. X and z? Okay, so x is 14th from the front. Okay, so x in the position irukkaru. So front la irundhu oru position, எண்டில் இருந்து ஒரு பொசிஷன். ஸோ டோட்டலாக 48 பேர் இருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஹீஸ் 14. அப்போ பேக்ல இருந்து இவருக்கு அப்புறம் எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ மொத்தம் 48 பேர் அப்படின்னா இவருக்கு அப்புறம் 34 பேர் இருப்பாங்க. ஸோ எண்டில் இருந்து இவரு 35th. ஏன்னா இவருக்கு அப்புறம் 34 பேர் இருக்காங்க. அப்போ இவர் 35th இருப்பார். ஓகே, ஃப்ரம் ஃப்ரண்ட் வந்து 14, ஃப்ரம் எண்ட் வந்து 35th. ஓகேங்களா? ஸோ எனக்கு முன்னால 13 பேர் இருக்கும்போது நான் 14வது இருப்பேன். ஓகேங்களா? ஸோ y is 17th from the end. So பின்னால இருந்து 17th இருக்காரு. அப்போ அவருக்கு முன்னால எத்தனை பேர் இருக்காங்க? So 48 minus 17. ஓகே, அவருக்கு முன்னால வந்து 48 minus 17 31. அப்போ அவரு ஃப்ரண்ட்ல இருந்து அவருக்கு முன்னால 31 பேர் இருக்காங்க. அவர் வந்து 32nd பொசிஷன்ல இருக்காரு. புரிஞ்சுதுங்களா? ஸோ 17th பொசிஷன்னா அவருக்கு பின்னால இருந்து 17th பொசிஷன். அப்போ அவருக்கு முன்னால வந்து 48 minus 17 31 people இருப்பாங்க. ஓகே, அப்போ முன்னால 31 பேர் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து 32வது பொசிஷன்ல இருப்பார். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பொசிஷன். ஸோ ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஜெட்? ஓகே, ஸோ ஜெட் வந்து இவங்களுக்கு நடுவில். ஓகே, எக்ஸ் வந்து 14, ஒய் வந்து 32nd. ஸோ ஜெட் வந்து எக்ஸாக்டா இன் பிட்வீன். ஓகே, எக்ஸாக்டா இன் பிட்வீன்னா இவங்களுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. ஸோ நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து 32 minus 14 போட்டுருவோம். ஓகே, 32 minus 14 போடக்கூடாது. இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் 16க்கும் 18க்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் தான் இருக்காங்க. 16 minus 18 கூட 2 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸாக்டாக என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணிட்டு அகைன் -1. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளான நம்பர்ஸ் எடுத்துங்க. ஸோ 5 and 7க்கு நடுவில். ஓகே, 7 minus 5 2 வரும். ஆனால் 5 and 7 6 மட்டும் தான் இருக்கு. ஓகே, அப்போ சப்ராக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து அகைன் 1 சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ 32 minus 14. ஓகே, 32 minus 14 திரும்ப ஒரு -1. ஓகேங்களா? ஸோ 32 minus 14 வந்து 18 minus 1, ஸோ 17. ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் வந்து 17 persons இருக்காங்க. ஓகே, எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் 17 persons இருக்காங்க. ஸோ ஜெட் வந்து அந்த 17 பேர்ல நடுவில் இருக்காங்க. ஓகே, 17 பேர் நடுவில் இருக்காங்க. அப்போ ஒய் வந்து ஜெட் வந்து நடுவில் இருக்காங்க. அப்போ ஜெட்டுக்கு இந்த பக்கம் 8 பேர், இந்த பக்கம் 8 பேர். ஸோ டோட்டலாக 17 பேர். ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் நடுவில் 8 பேர். ஸோ ஜெட் இஸ் தட் 1 person. ஸோ ஜெட்டுக்கும் ஒய்க்கும் நடுவில் அகைன் 8 persons. ஸோ டோட்டலாக 17 persons. ஓகேங்களா? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி persons ஆர் தேர் பிட்வீன் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் மிஸ்டர் ஜெட்? ஓகே, x and z அப்படிங்கும்போது 8 persons. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் 2011 CSAT கொஷின் பேப்பர். ஸோ 2011ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ தான் வந்து நமக்கு ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல வந்திருக்கும். ஸோ அண்ட் ஃபர்தர் ஸ்டேஜஸ் போகும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, தட் ஹாஸ் பீன் ரிமூவ். அண்ட் இந்த இங்கிலீஷ் காம்பிடன்சியை டெஸ்ட் பண்ண மாதிரி டிரான்ஸ்லேட்டட் கொஷின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுவும் ரிமூவ். அண்ட் அதுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் தான். ஸோ அதனால வந்து பின்னால் வர 40+
கொஷின்ஸ் க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வில் டிஸ்கஸ் CSAT 2012 கொஷின் பேப்பர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.